Hello friends, நான் தான் உங்கள் ஆர்ஜே ரிஷில். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட யூடியூப் பேனர் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, யூடியூப் பேனர் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு. நான் வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் பண்ணேன். அண்ட் வந்து நீங்கள் யூடியூப் பேனர் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் நிறைய வந்து சைஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து யூடியூப் பேனருக்குன்னே தனியாக ஒரு சைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூடியூப் பேனர் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தா அது ஒரு மாதிரி தெரியும். அண்ட் மொபைல் வெர்ஷன் அண்ட் வந்து நீங்கள் டிவியில் பார்க்குறதுக்கு 3 ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து யூடியூப் பேனர் வந்து எடிட் பண்ணணும். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷனை முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பேக்ரவுண்ட்ஸ். நான் இப்போ இந்த செகண்ட் ஒன் இருக்கிற ப்ளூ கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நம்ம இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து யூடியூப் பேனருக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி சைஸ் வந்து ப்ரீ டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அதை கொடுக்க போகிறோம். இங்கே 2560, தென் ஹைட் இஸ் 1440. ஓகே, இப்போ வந்து நம்ம இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் கட் பண்ணணுன்னா இந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கட் பண்ண போகிறதில்ல. நான் இதை வந்து என் இமேஜை மட்டும் நான் கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறேன், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு. ஓகே, என் இமேஜை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். தென் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ணுறது இப்போ வந்து நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். எஃபெக்ட்டுக்குள்ளே போய் ஸ்கெட்ச். ஓகேவா, ஸ்கெட்சில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செட்டிங்ஸை நான் வைக்கிற போல கரெக்டாக வைங்க. ஓகே, தென் நம்ம மேஜிக்குள்ளே போக போகிறோம். மேஜிக் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதில் வந்து சால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஓகே 35 is enough I think. ஓகே, தென் அன்டெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மேஜிக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் பண்ணுற செட்டிங்ஸ் அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ வந்து டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் இதில். ஓகே, நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த டிவைஸில் இருந்து உங்கள் யூடியூப் சேனலை பார்த்தாலுமே வந்து உங்கள் டெக்ஸ்ட் வந்து கிளியராக வந்து சென்டரில் தெரியும். ஸோ அதை வந்து சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே,
ஸோ இதே போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து யூடியூப் பேனருக்காக நம்ம வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்து இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?